வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத்துக்கு உண்டான பயோட்டின் லட்டுவை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய இதுல பார்த்துருப்பீங்க. இது நான் ட்ரை பண்ணி பார்த்து இதனால நல்ல ஹேர் க்ரோத் ஆகுது, நல்ல பெனிஃபிட் ஆயிருக்குங்கிறத தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த பயோட்டின் லட்டில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாப்பி சீட்ஸ், ஒயிட் பாப்பி சீட்ஸு, அது ஒரு 25 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைட் பீனட்ஸ் நான் வறுத்தே வச்சிருக்கேன். அது ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸில் ஒரு 25 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பம்கின் சீட்ஸு ஒரு 25 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஃபைனலாக ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மண்டில் நிறைய ஒமேகா 3 ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குங்க. ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் அது ஒரு எம்டி இதில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான். சும்மா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பம்கின் சீட்ஸ்னா பூசணி விதையில ஒமேகா 6 இருக்கு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெயில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும். சன்ஃப்ளவர் சீட்ஸும் அதே மாதிரி தான், ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால அதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி யாருக்கு அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு அபோவ் நிறைய பேத்துக்கு ஹேர் ஃபால் நிறையா வரும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப உடஞ்சி பிரேக்கேஜ் ஆகும். ஸோ இந்த லட்டூஸ் நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹேர் நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். இதில் அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பயோட்டின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை காய்ச்சி அந்த நெய்யும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். பக்கத்துல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிட்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல பாகு மாதிரி காய்ச்சி இந்த பாகையும் நம்ம அந்த பயோட்டின் அந்த பவுடர்ஸ்ல ஊத்திக்க போறோம். வெல்லத்துல அவ்வளோ நல்ல ஒரு கால்சியம் எல்லாமே நம்ம பாடிக்கு தேவையான சத்து எல்லாமே இருக்கு. அதோட ஒரு 3 ஏலக்காய் நான் போட்டுக்கிறேங்க. ஏலக்காய் அவ்வளோ வாசனை, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அப்பதான் உருண்டை பிடிக்க வரும். இதுல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஆளி விதை உங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை சாப்பிடுங்க. ஏன்னா அதுல பயோட்டின் இருக்கு, ஃபாலிக் ஆசிட்ஸ் இருக்கு, ஹேருக்கு ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி வேர்க்கடலை நிறைய பேர் சும்மா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதனால வெயிட் எல்லாம் போடாதுங்க. அமினோ ஆசிட்ஸ் அதுல இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங்க்கு ஒன்று இது அது ரொம்ப சரி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த பயோட்டின் லட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லட்டுங்கிற அளவு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வைஸ்ல. ஆக்சுவலா இவ்வளோ லட்டூஸ் வந்திருக்கு. எஸ், நல்ல கெட்டியா இருக்கு. அது நம்ம பண்ணும்போது என்னடா இவ்வளவு இலகி இருக்கேன்னு பார்த்தேன், பட் இல்ல, கொஞ்சம் நல்லாவே கெட்டியா இருக்கு ஆற. ஸோ கன்சிஸ்டன்சி கரெக்டா தான் இருக்கு. இப்போ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. இதுல மெயினா நம்ம போட்டிருக்க இந்த பாதாம் பிளேவரும், இந்த நட்டோட பிளேவரும், கீ பிளேவரும், கார்டமன் பிளேவரும் கொஞ்சம் ஜாஸ்தி தூக்கலா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. டெய்லி ஒரே ஒரு லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு ஹேர் க்ரோத் எப்படி வந்துட்டு இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, ரொம்ப தின்னா இருந்தது. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் தான். அதனால நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல இந்த லட்டு நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, it's Meena. Bye.